ஹாய் guys, welcome back to Jerry Action. It's me Jiva. என்னதை பத்தி பார்க்க போறோம்னு சொன்னா வேட்டையன் படத்துல இருந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு. எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒண்ணுதான். என்ன சொன்னா அக்டோபர் 10 படம் ரிலீஸ் ஆகுது. அதுலயுமே ஒரு சாங் ரிலீஸ் ஆகி வேற லெவல்ல ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அது இல்லாம மியூசிக் யாருன்னு பார்த்தா நம்ம அனிருத். அதனால சாங் எல்லாம் எப்படி ஹிட் ஆகும்னு சொல்லவே தேவையில்ல. அது இல்லாம அவர் நம்ம சூப்பர் ஸ்டார் ஃபேன் பாய் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரோட படத்துக்குன்னு வாரப்ப மட்டும் தரமா செதுக்கிடுவாரு. அந்த அளவுக்கு தான் இந்த மனசுல சாங் இருந்துச்சு. அதுல நம்ம மஞ்சு வாரியருமே வேற லெவல்ல டான்ஸ் அந்த ஸ்டெப்லாம் போட்டிருந்தாங்க. பாட்டு செம்ம ஹிட் ஆகிருச்சு. எல்லாருமே அடுத்து என்னதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா ட்ரெய்லர் தான். என்ன சொன்னா வேட்டையன் ப்ரிவியூன்னு சொல்லி இதுக்கு முன்னுக்கு ஒரு வீடியோ ஒன்று விட்டுருந்தாங்க. அதுவுமே வேற லெவல்ல இருந்துச்சு. பட் அதனாலே எல்லாருமே ட்ரெய்லருக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. படம் ட்ரெய்லர் கட்டாயம் வேணும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வாங்க ட்ரெய்லர் பார்த்து வந்துடுவோம், அதுக்கப்புறம் பேசுவோம். லெட்ஸ் கோ கைஸ். லைக்கா ப்ரொடக்ஷன் ரெட்சேயன். இந்த மாதிரி பொறுக்கி பசங்களை என்கவுண்டர் தான் பண்ணணும். குற்றவாளியை உடனே பிடிக்கணும். என்ன வேணாலும் ஆக்ஷன் எடுத்துக்கங்க. It was a brutal murder, sir. இதுதான் கிரிமினலோட ஐடென்டிட்டின்னு எதையும் ஐசோலேட் பண்ணி சொல்ல முடியல சார். உங்களால லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ண முடியலன்னா எல்லாரும் ரிசைன் பண்ணிட்டு போங்கயா. ஒரு வாரத்துல என்கவுண்டர் பண்ணியா? தேவையில்லை சார். ஒரு வாரம் ரொம்ப அதிகம். 3 நாள்ல டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்ல பேர் வரும். சூப்பர் ஸ்டார் ரஜினி. Justice delayed is justice denied. Sorry, is justice buried. நேரத்தோட மதிப்பு தெரிஞ்ச ஒருத்தன் தான் சாதிக்க முடியும். திருடுங்கண்ணா முகமூடி போடணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் மூளை இருந்தா போதும். ஸ்மார்ட். குற்றங்கள் தொட்டுநோய் மாதிரி அதை வளர விடக்கூடாது சார். அவன் கிட்ட வக்கீல் படையே இருக்கு. அவன் நெட்வொர்க்ல 2000 பேருக்கு மேல இருக்காங்க. இவ்வளவு பெரிய போலீஸ் ஃபோர்ஸ் வெப்பன்ஸ் பவர் இருந்தும் ஒரு கிரிமினல் அக்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சொன்னா அங்க போலீஸ் சரியா வேலை செய்யலன்னு அர்த்தம். சும்மா பேசிட்டு இந்த ப்ராப்ளம் இல்லை, அவனை தூக்குவான். காட் இட். அநீதியை நீதியான நாம் வெல்ல முடியும். இன்னொரு அநீதியால இல்லை. அநியாயம் நடக்கும்போது போலீஸ் அமைதியா இருக்கிறத விட அதிகாரத்தை கைது எடுக்கிறது தப்பில்லை ஜட்ஜ் சார். நீங்க என்ன எந்த போஸ்ட்ல தூக்கி அடிச்சாலும் நான் அதே போலீஸ்காரர் தான். என்கிட்ட இருந்தவனை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஓகே, ட்ரெய்லர் பார்த்துட்டோம். ஆல்ரெடி ட்ரெய்லர்லாம் பார்த்துருப்பீங்க. ட்ரெய்லர் பற்றி சொல்லணும்னு சொன்னால் நம்ம தலைவர் வேற மாதிரி இருக்காரு. ஆல்ரெடி தெரியும் அவர் வேற மாதிரி தான் இருப்பார் ஒரு படத்துலையுமே. பட் இதில் பற்றி அவரை பற்றி சொல்லணும்னு சொன்னால் அவரோட வாய்ஸ் இதில் அந்த ஒரு சீனில் எல்லாரும் உட்காந்துருக்க மாதிரி ஆனால் பேசுவார். அந்த டைமில் பேசுகிற டயலாக் எனக்கு அவரோட வாய்ஸ் டிஃப்ரெண்டாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டுன்னு சொன்னால் வயசாகிருச்சு ஓகே, பட் இவ்வளோ படத்தில் நமக்கு அப்படி தெரியலை. அந்த ஒரு கண்ணீரான வாய்ஸ் அது நமக்கு டிஃப்ரெண்ட்டாக கேட்கும். பட் இதில் அந்த வயசானது தெரியுதோ அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வாய்ஸ் கேட்குறப்ப இருந்துச்சு. மற்றபடி சொல்லணும்னு சொன்னால் நம்ம அமிதாப் பச்சன் அவரோட வாய்ஸுமே அவர் தமிழில் பண்ணியிருக்காங்க. பட் அதுவுமே கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி இருக்குது. மற்றபடி ட்ரெய்லர் பற்றி சொல்லணும்னு சொன்னால் ஓகே, இது ஃபுல்லாகவே நம்ம தலைவரோட படமா அப்படின்னு பார்த்தா இது நம்ம டிஜே கனகவேல் அவரோட படம் மாதிரி இருக்கு. ஏன்னு சொன்னா இப்ப தலைவரோட படம்னு எடுத்தாலுமே
இதுல வந்து கூடுதலான ஒரு இது வந்து நம்ம தலைவர் விட்டு கதையா தான் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இதுல பாக்குறப்ப ஃபுல்லாவே நம்ம பிஜே கடங்கவேல் மட்டும்தான் தலையிட்டு இருக்காரு. அவரோட கதை எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாம வந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. ஏன்னா அந்த ட்ரெய்லர் பாக்குறப்ப நமக்கு பெருசா கூஸ்பம்ஸ் ஆகுற அளவுக்கு இந்த ட்ரெய்லர் இருக்கான்னு கேட்டா இல்லை, அந்த அளவுக்கு இல்லை. ஃபுல்லாவே வந்து ஒரு ரேப் நடக்கிற மாதிரி, ஒரு லேடிஸ்க்கு வந்து எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை இப்போ வரைக்குமே அப்படிங்கிற மாதிரி. அதனால அந்த தப்பு பண்றவங்கள என்கவுண்டர்ல போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி லைன்ல தான் போகுது போல. நம்ம தலைவர் வந்து போலீஸா இருக்காரு, நம்ம அமிதாப் பச்சன் அவருக்கு மேல உள்ள ஒரு உயர் அதிகாரி மாதிரி இருக்காரு. அப்புறம் நம்ம வந்து ரித்திகா சிங் இவங்களும் போலீஸ். அப்புறம் நம்ம பகத் பாசில் வந்து ஒரு திருடன் மாதிரி தான் ஒரு டைலாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. திருடனா இருக்கிறதுக்கு அது ஒரு டைலாக் ஒன்று வரும். அந்த மாதிரி அதை பார்க்குறப்ப ஸ்மார்ட்ங்கிறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு ஷேட்ல இருக்காரு. இதை பார்க்குறப்ப திருடன் மாதிரியே இல்லை, பட் அந்த மாதிரி ஒரு வேலை பண்ற மாதிரி காட்டியிருக்காங்க. மற்றபடி ட்ரெய்லர் சொல்லிக்கிற அளவுக்கு பார்த்தா இவ்வளவுதான் இதுக்குள்ள இருக்க விஷயங்கள், பெருசா எதுவும் கொடுக்கல. பட் நம்ம மியூசிக் வந்து சாங் பத்தி ஸ்டார்ட்லேயே சொல்லியிருந்தோம், நம்ம அனிருத் வந்து எப்படி சம்பவம் செய்வார்னு தெரியும். பட் இந்த ட்ரெய்லர் பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு சம்பவம் இல்லை. பிஜிஎம்லாம் ஸ்மூத்தா போகுது. அதான் சொன்னேனே, நம்ம தலைவரோட்டு தலையீடு இல்லாம ஒரு ஞானவேல் சார் அவரோட்டு படம் மாதிரி இருக்கு. நோமலா போற மாதிரி அந்த பிஜிஎம் அந்த மாதிரி தான் இருக்கு. பெருசா எந்த ஒரு கூஸ்பம்ஸோ இம்பேக்ட் ஏற்படுத்தலை அந்த இடத்துல. அதை சொல்ல போனா சாதாரணமா ஒரு கதை ஒரு பிஜிஎம் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. தலைவரோட்டு மாஸ் சீன் வர்றப்பெல்லாம் அந்த ஒரு பிஜிஎம் தான் ஃபுல்லாவே போகுது. பெருசா எந்த ஒரு கூஸ்பம்ஸையும் ஏற்படுத்தலை. ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கு, அதுமே இருந்துச்சு. பட் அதான் சொன்னேனே, அந்த இதுக்கு முன்னாடி விட்டுருந்தாங்க வேட்டையன் ப்ரிவியூன்னு சொல்லி, அதுல கூட அந்த அண்டர் சாங்களோட பிஜிஎம் போட்டிருந்தாங்க. அது கூட கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் இதுல அப்படி ஒரு பிஜிஎம் கூட இல்லை. அது வந்து இங்கே ஒரு மைனஸ் மாதிரி எனக்கு தெரியுது. உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு தெரில. மற்றபடி வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும் படம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி. ஓகே, வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுல வந்து பார்த்தோம்னு சொன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன், பகத் பாசில், அப்புறம் வந்து ராணா தங்குபாதி அவர் வந்து இதுல வில்லனா இருக்காருன்னு நினைக்கிறேன், ராணா தங்குபாதி அப்படிங்கிறவரு. அப்புறம் மஞ்சு வாரியர் இருந்தாங்க. ஓகே, மஞ்சு வாரியர் ஒரு 2 சீன்ல காட்டியிருந்தாங்க. ஓகே, கிஷோர், ரித்திகா சிங், துஷாரா விஜயன். ஓகே, நம்ம ராயன்ல இருந்தவங்க அடுத்தடுத்து அப்போ அவங்களுக்கு படம் நடிச்சுட்டு வராங்க, அவங்களும் இதுல இருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்புறம் ஜிஎம் சுந்தர், அபிராம், யோகினி, ராகு ரமேஷ், ரமேஷ் திலக். ஓகே, இவங்கெல்லாம் தான். டைரக்டர் வந்து நம்ம பிஜே கணேவேல், மியூசிக் வந்து நம்ம அனிருத், டைரக்டர் ஃபோட்டோகிராஃபி ப்ரொடக்ஷன். ஓகே, இது வந்து நம்ம லைக்கா ப்ரொடக்ஷன் தான் செய்கிறாங்க. மற்றபடி ரெட் ஜெயிண்ட் அதில் இணைஞ்சிருக்காங்க, ப்ரெசென்ட் பண்ணுறது அவங்க தான். ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி. இன்னும் ஒரு 6 நாள் அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். படத்துக்கு 10ஆம் தேதி அக்டோபர் 10 படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே இதுக்கான ஒரு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஏன்னா தலைவரோட படம்னால பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட்டா இருக்கும். ஓகே, படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே கேஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஒப்பீனியன் கீழே சொல்லுங்க கமெண்ட்ல. இந்த ட்ரெய்லருக்கான லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கூப்பிட்டேன், அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.